ஆனால் ஒரு சாவச்சேரி அதாவது கொடிகாமம் தவசிகுளமண்ட பகுதியில் இருக்கிற பிரச்சனை கேள்விப்பட்டீங்களா? அந்த இடத்துல அது விபத்துன்ற மாதிரி முதல் வர்ணிக்கப்பட்டது. இப்போ கொலையாக அது மாற்றப்படைஞ்சிருக்குன்னு தாயார் குற்றச்சாட்டு அடைஞ்சிருக்கார். அந்த இடத்துல தாயார் சொல்றா அச்சினோட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தவா. இது சம்பந்தமா நீங்கள் கருத்து சொல்ல முடியுமா? நான் நேற்று தானப்ப அந்த வீடியோ பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ பார்த்தேன். எனக்கு கோல் அடித்து ஜெகதாஸ் மற்றும் ராசனியாக சொல்லியிருந்தவர் இப்படி விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அது ஏற்கனவே முதலே அந்த போலீஸ் உத்தியோகத்து சம்பந்தமான முறைப்பாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையான்றது. மற்றது அந்த நாளைக்கு வழக்கு உங்களுக்கு தெரியும், நாளைக்கு வழக்கு முடிய நான் அங்கே போவேன். நாளைக்கும் வழக்கு முடிய நான் அங்கே போய் ஒரு பேரண்ட்ஸோட கழிச்சு போட்டு அதை அவர்கள் போலீஸ் அதை அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னால் அது சம்மந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் முறைப்பாடு போடணும்னு பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் போலீஸ் சரியான ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் பார்த்தா இப்போ வடக்கு கிழக்குகளில் கொஞ்சம் அதிகமாக இப்படி கொலைகள் நடக்கிறதாக காணக்கூடியதாக இருக்கிறது. என்றால் இப்போ கடந்த ஒரு கிழமைக்கு முதல் துணுக்காயிலும் இது சம்பந்தமாக நீங்கள் பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட நீதிக்காக நின்றனர். இது சம்பந்தங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? என்னடாக இது வளமையாக கொலை நடக்கிறதுங்கிற சமுதாயத்தில் இப்போ கூடிக்கொண்டே தான் போகுது. அதே விட அந்த போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறன்றது இப்போ கொஞ்சம் சரியான குறைவாக இருக்குன்றதை நான் பார்க்கிறேன். என்றால் அரசாங்கம் சொல்லியிருக்கு தாங்கள் போலீஸை சுயாதீனமாக விட்டுருக்க. ஆனால் போலீஸ் சில இடங்களில் தன்னிச்சையாக செயற்படுற மாதிரி இருக்குது. விழாலம் இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்லியிருந்தது தாங்கள் போலீஸோட சம்மந்தம் இல்லைன்னா, ஆனால் எல்லா அரசியல்வாதிக்கும் போலீஸோட சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி இப்போ NDP அரசாங்கம் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கணும், ஆழமாக பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் அது அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது. போலீஸை எதிர்கட்சியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிடாது, ஆளுங்கட்சியிலேருந்து அரசு தான் யோசிக்கணும். ஆனால் அரசு அதை எந்த இடத்துக்கு ஆழமாக பார்க்குறன்றது தான் கேள்விக்குறி. இப்போ அமைச்சரை ஏறி மேடையில் நானும் ரவுடி தான் என்று சொல்கிற அளவுக்கு போயிருக்குது. ஆனால் நான் ரவுடி இல்லை, நான் இருக்கேன். MVP வடக்கில் ஓட் கேட்டு வடக்கில் உள்ளூராட்சி சபையை பிடிக்க முடியாது யோசிக்க வழியே வடக்கை திருத்த வேணும், வடக்கை பாதுகாக்கணும் யோசிக்கல. இரண்டாவது வைக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் அந்த இடத்தை சேர்ந்து நாங்கள் தான் யோசிக்கணும். பார்ப்போம். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அதுக்கு ஒரு பதில் சொல்லுமா நினைக்கிறேன். முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்னுடைய கட்சிக்கு வாக்கு போட்டால் என்ன செய்வீர்கள் என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்லக்கூடிய பதில் எந்த ஊழலும் இருக்காது. முதலாவது. ரெண்டாவது, மக்கள் ஈஸியாக தவிசாளரையோ யாரையோ அணுகலாம். அப்படி அணுக இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருந்தால் எனக்கு ஓட் பண்ண சொன்னால் நான் தவிசாளரையே மாற்றுவேன். ரெண்டாவது. மூன்றாவது, மக்களுக்கு அனுப்புகிற காசு அவ்வளவுமே செலவழிக்கப்படும். அப்படி நான் என்ன செய்வேன், வடக்கு மாநகர சபையில் வடக்கு பிரதேசத்தில் யாழ் மாநகர சபை நாங்கள் வேண்டாம் அங்கே 5A சிஸ்டம்லேருந்து கைசன்லேருந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் செய்வேன். அந்த பணம் அவ்வளோவுமே செலவழிக்கப்படும். பேங்குகளில் போடப்பட்டு சும்மா வட்டி எடுக்கப்படாது. வடக்கு மாநகர சபைக்கு வரக்கூடிய அவ்வளவு காசுகளையும் நான் செலவழிப்பேன். அதை செலவழித்து போட்டு காசு தானாண்டால் பாராளுமன்றத்தில் நான் அடிபட்டு எடுப்பேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துகிட்டால் நீங்கள் எனக்கு பார்க்கணும்.